Let's pray for our blessing of the worship service this morning. நம்மளுடைய ஆராதனையின் ஆசீர்வாதத்துக்காக ஜெபம் பண்ணுவோம். அன்பின் ஆண்டவரே, இந்த நேரத்துக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். மறுபடியுமாக இன்னொரு ஞாயிற்றுக்கிழமை எங்களை கொண்டு சேர்த்துங்க, அதுக்காக நன்றி. ஒரு குடும்பமாக, ஒரு சபையாராக இந்த கால நேரத்தில் ஆண்டவரே கொடுத்த அந்த சான்ஸுக்காக ஆண்டவரே, நாங்கள் அந்த தகுதியற்றவர்கள், பாவம் நிறைந்த மனிதர்கள் ஆண்டவரே, ஆனால் இருந்தும் எங்களை மன்னித்து ஆண்டவரே எங்கள் மேல் இரக்கம் காட்டி, thank you for your grace, thank you for your love, Lord Jesus. We are unworthy, but you brought us once again this morning to worship you with fellow believers as one body of believers, as one church, Lord, united together. So we thank you for the Lord, all these days, all this time you took care of us. So we thank you, Lord Jesus. We commit everything in your loving hand. Make it a blessing for us. In Christ Jesus' name we pray. Amen. Amen. Good morning and greetings to you all in the name of our Lord and Savior Jesus Christ. ஆண்டவர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே காலை வணக்கத்தோடு கூட உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். Please turn with me in your Bibles to 2 Timothy chapter 3. என்னோடு கூட உங்களுடைய பரிசுத்த வேதாமத்தை 2 தீமோத்தேயுடைய புத்தகம் 3ஆம் அதிகாரத்துக்கு நேராக உங்களுடைய வேதாமத்தை நீங்கள் திருப்பிக் கொள்ளுங்கள். 2 Timothy chapter 3. 2 தீமோத்தேயுடைய புத்தகம் 3ஆம் அதிகாரத்துக்கு நேராக உங்களுடைய வேதாமத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். And before we read our passage today, இன்றைக்கு நம்முடைய வேத பகுதியை வாசிப்பதற்கு முன்பதாக I want to ask a question. I want you to think about this question. இந்த கேள்வி குறித்து நீங்கள் சிந்திக்க வேண்டும் என்று சொல்லி நான் ஆசைப்படுகிறேன். I believe everybody here has a Bible. நான் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன், உங்களுடைய கரங்களில் எல்லாத்துலயும் பரிசுத்த வேதாகம் இருக்கு, அப்படிதானே? The question I want to ask is, what is this Bible to you? உங்களுக்கு இந்த பரிசுத்த வேதாகம் எப்படிப்பட்டதா, எவ்வண்ணமா இருக்கிறது? How do you see this book that you are holding in your hand? நீங்க உங்களுடைய கரங்களில் வைத்திருக்கிற இந்த வேதாகத்தை நீங்க எப்படி பார்க்கறீங்க? Let me give you just some facts about the Bible. வேதத்தை குறித்ததான ஒரு சில உண்மைகளை நான் சொல்ல விரும்புகிறேன். The Bible is the most sold book in the entire world. இந்த உலகத்திலே அதிகமாய் விற்பனை செய்யப்பட்ட புத்தகம் அப்படினா அது பரிசுத்த வேதாகமா இருக்கிறது. More than 300, close to 400 crores of copies have been printed and sold. 400 கோடி வேதாகமங்கள் இதுவரைக்கும் அச்சிட்டு அவை விற்கப்பட்டிருக்கிறது. The second book on the list, அதுல இரண்டாவது புத்தகம் என்ன அப்படினா, is a book from China. சீனா தேசத்திலிருந்து சொல்லப்பட்ட ஒரு புத்தகம். That one has been, to show you how much difference there is, that one has been sold 82 crore times. 82 கோடி அளவுக்குள்ளதான புத்தகம் அவை அச்சிடப்பட்டிருக்கிறது. The Bible has been sold close to 400 copies throughout the world. வேதாகமம் அச்சிட்டு விநியோகம் விற்பனை செய்யப்பட்டதான அளவை பார்க்கும் பொழுது அவை 400 கோடி ஆயிருக்கு. There is no book in the world that is even close to how many copies that have been sold, வேதாகமம் printed and sold. வேதாகமம் அச்சிடப்பட்டு விற்கப்பட்டதான அளவுக்கு வேறு எந்த புத்தகமும் இந்த உலகத்திலே அதற்கு ஈடாய் விற்கப்படவில்லை. This is also what the book you're holding in your hand is also the most translated book in the whole world. அதிகமாய் உலகத்திலே மொழியாக்கம் செய்யப்பட்ட புத்தகம் அப்படினா வேதாகமா இருக்கிறது. More than 3000 different languages, portions of the Bible has been translated. 3000க்கும் அதிகமான வேதத்தினுடைய பகுதிகள் இல்லையென்ற அதிகமான மொழிகளிலே அவை மொழியாக்கம் செய்யப்பட்டிருக்கிறது. More than 3000 languages, that is almost half the number of languages of the whole world. உலகத்தில் இருக்கிற மொழிகளிலே பாதி மொழிகளிலே வேதாகமம் மொழியாக்கம் செய்யப்பட்டிருக்கிறது. The second most translated book is Pinocchio, a children's book. To show you again how much difference is there, it has been translated close to 500 languages, but Bible has been translated to more than 3000 languages. Pinocchio என்கிறதான ஒரு புத்தகம் சிறுவருடைய புத்தகம். அவை இதுவரைக்கும் 500 மொழிகளில் தான் மொழியாக்கம் பட்டிருக்கிறது. 3000 இங்க இருக்கிறது, 500 இங்க இருக்கிறது. அப்ப எந்த அளவுக்கு அதிகமாய் வேதாகமம் அவை மொழியாக்கம் செய்யப்பட்டிருக்கிறது. There is a reason why it is the most read book, why it is the most translated book. ஏன் அதிகமாய் மொழியாக்கம் செய்யப்பட்டதான புத்தகம், ஏன் அதிகமாய் விற்பனை செய்யப்பட்டதான புத்தகம், அதற்கு காரணம் இருக்கிறது. And that's why I would like to look at that today. அதைத்தான் இன்றைக்கு நம்முடைய செய்தியாய் நாம் பார்க்க இருக்கிறோம். But I want to ask, in your own personal life, ஆனால் உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே நான் இதை கேட்க விரும்புகிறேன். how do you see this book that you're holding in your hand? எப்படி நீங்கள்
நீங்கள் வைத்திருக்கிற இந்த புத்தகத்தை நீங்கள் எவ்வளமாய் பார்க்கிறீர்கள்? What is it? Is it just another book on the shelf in your house? உங்களுடைய வீட்டிலே மற்ற புத்தகம் இருக்கிற மாதிரி இதுவும் ஒரு புத்தகமா இருக்கிறதா? Is it just another religious book like other religions have their books? We also have our book. மற்ற மதத்தினருக்கு புத்தகம் இருக்கிறதே அவனமா எனக்கும் புத்தகம் இருக்குதுன்னு சொல்லி நாம் பார்க்கிறவர்களா இருக்கிறோமா? Or is it just something that I carry to show everybody I am a Christian? இல்லை என்றால் நான் கிறிஸ்தவனா இருக்கிறேன் காண்பிப்பதற்காக இந்த புத்தகத்தை சுமந்து செல்கிறேன் ஒரு காண்பிப்பதற்காக நாம் இதை சுமக்கிறவர்களா இருக்கிறோமா? What is this book that you're holding in your hand? What does that mean to you? உங்களுடைய கரங்களில் நீங்கள் வைத்திருக்கிற புத்தகம் உங்களுக்கு எப்படிப்பட்டதாக எவ்வளமா இருக்கிறது? Is it something that you touch only on Sundays before church? ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வருவதற்கு முன்பதாக மாத்திரம் நீங்க தொடக்கூடிய புத்தகமா இருக்கிறதா? Do you know how many people have been martyred to bring this book to us? உங்களுடைய கரங்களில் இந்த வேதாகமம் கிடைப்பதற்கு எத்தனையோ நபர்கள் தங்களுடைய ஜீவனை இரத்த சாட்சி அவர்கள் கொடுத்திருக்கிறார். And many of them were killed by church leaders. சபை தலைவர்களாலே கூட அவர்கள் மொழியாக்கம் செய்யப்படும் பொழுது அவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். At one time in history the Bible was only supposed to be kept in the pulpit, not in the hands of people. ஒரு காலம் இருந்தது புல்பிட்ல மாத்திரம் தான் இந்த வேதாகமம் இருக்கணும், எந்த மனிதருடைய கரத்திலும் இருக்க கூடாது என்பது ஒரு காலத்துல சட்டம் இருந்தது. It was also only translated into Latin, so only pastors who learn Latin can teach from the Bible. Nobody else can read. ஒரு காலம் இருந்தது லத்தீன் மொழியில மாத்திரம் தான் இந்த வேதாகமத்தை வாசிக்க முடியும், கற்றுக்கொண்டவர்கள் மாத்திரம் தான் வாசிக்க முடியும் என்பது ஒரு காலம் இருந்தது. But then many translators they read and they realized this word of God is for everyone, not just for pastors, not just for pulpit. It is for everyone. So they translated into the common language. இதை அநேகர் வாசித்தார்கள், புரிந்து கொண்டார்கள். இது ஒரு நபருக்கோ ஒரு ஜனத்தாருக்கோ அல்ல, எல்லா மனிதர்களும் இதை வாசிக்க வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும், யாவருக்கும் இது பொருந்தும் என்று சொல்லி அவை மொழியாக்கம் செய்யப்பட்டிருக்கிறது நம்முடைய கரங்களில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. And some of those translators were burned alive because they translated God's word so we can read. தேவனுடைய வார்த்தையை மொழியாக்கம் செய்தவர்கள் உயிரோடு கூட எரிக்கப்பட்டிருக்கிறார்கள், நாம் வாசிக்க வேண்டும் என்று சொல்லி அவர்கள் மொழியாக்கம் செய்திருக்கிறார்கள். What did this translator see in this book that they were willing to give their lives? மொழியாக்கம் செய்தவர்கள் தங்களுடைய ஜீவனே போனாலும் பரவாயில்லை, இதை மொழியாக்கம் செய்ய வேண்டும் என்று சொல்லி அப்படிப்பட்டதான ஒரு தியாகம் செய்வதற்கு என்ன அவர்களுக்கு ஊந்துகோலாக இருந்தது? Even today many translators are still working in unknown languages to translate. They are giving their life. Why? Because they believe something important is there in this Bible. இன்றைக்கும் கூட அநேகர் தங்களுடைய மொழிகளிலே மொழியாக்கம் செய்கிறார்கள், தங்களுடைய ஜீவனை இன்னைக்கும் கொடுத்தும் இன்னும் மொழியாக்கங்கள் இன்னும் நடைபெற்று கொண்டுதான் வருகிறது. The reason is காரணம் என்னவென்றால் they see this book that you're holding in your hand. உங்களுடைய கரங்களில் நீங்கள் வைத்திருக்கிற இந்த புத்தகமானது, in simple answer they see it as the word of God. இது கர்த்தருடைய வார்த்தையா இருக்கிறது. Let's read chapter 3 verses 16 to 17. 2 தீமோத்தேயுடைய புத்தகம் 3ஆம் அதிகாரம் அதனுடைய 16 17 வசனங்களை நாம் வாசிக்க போகிறோம். Let's all read together. நம்ம எல்லாரும் சேர்ந்து இதை வாசிக்க போகிறோம். All scripture is breathed out by God and profitable for teaching, for reproof, for correction, and for training in righteousness, that the man of God may be complete, equipped for every good work. Here we see Paul is writing some instructions to a disciple named Timothy. தீமோத்தி என்று சொல்லப்படுகிற தம்முடைய சீஷனாய் இருக்கிறதான நபருக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த காரியங்களை குறித்து தான் குறிப்பிடுகிறார். And in these verses Paul is trying to emphasize to Timothy the importance of this scripture. வேத வாக்கியத்தினுடையதான முக்கியத்துவத்தை தீமோத்தேயுவுக்கு தான் தெளிவுபடுத்த விரும்புகிறார். If you look at the same chapter, இதே அதிகாரத்தை நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் verses 12 to 15, அதனுடைய 12ஆம் வசனத்திலிருந்து 15ஆம் வசனம் வரைக்கும் Paul is telling to Timothy, all who desire to live a godly life will be persecuted. யாரெல்லாம் தெய்வ பயபக்தியாய் வாழ விரும்புகிறீர்களோ நீங்க எல்லாரும் உபத்திரப்படுவீர்கள் என்று சொல்லி அப்போஸ்தலன் பவுல் குறிப்பிடுகிறார். Same word applies to us also. இதே வார்த்தை நமக்கும் பொருந்தக்கூடியதா இருக்கிறது. As disciples of Jesus Christ, one thing is guaranteed for us: we will have suffering in our life, we will face persecution. இயேசுனுடைய வார்த்தையின்படி நமக்கு ஒரு காரியம் உறுதியாக்கப்பட்டிருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிற நமக்கு உபத்திரவங்கள் கண்டிப்பாய் உண்டு. It is not the only guarantee. There are many more promising guarantees. We have eternal life guaranteed
for following Jesus Christ. இயேசுவை பின்பற்றுகிறதுனாலே நித்திய வாழ்க்கையினுடைய ஒரு அத்தாட்சியும் தெய்வம் நமக்கு கொடுத்திருக்கிறார். Here we see in verse 13. இங்கு 13ஆம் வசனத்தை நாம் பார்ப்போம் என்றால் Paul is saying, Timothy, you will be persecuted, but evil people, they may not be persecuted. They will get worse in their behavior and actions, but they may not be persecuted. தீமோத்தேயு அவர்களே, நீ உபத்திரவப்படுவாய், ஆனால் பொல்லாதவர்கள் ஒருபோதும் நீ படுகிற உபத்திரவத்தை அவர்கள் ஒருபோதும் படுவதில்லை. Their actions and behavior will get worse and worse, but they will not be persecuted for what they believe. அவர்களுடைய செயல்கள் இதை காட்டிலும் மோசத்திற்கு மேல் மோசமாகும், ஆனால் அவர்கள் ஒருபோதும் இவ்வண்ணமாய் அவர்கள் துன்பப்படுவதில்லை. So when you see ungodly people around you not suffering, not persecuted, don't be discouraged. That's what Paul is telling to Timothy. உங்களை சுற்றி இருக்கிறதான தேவனை அறியாதவர்கள் செழிக்கும் பொழுது, சோர்வடையாமல் துன்பப்படாமல் இருக்கும் பொழுது நீங்கள் அவர்களை பார்த்து ஒருபோதும் கலங்கி விட வேண்டாம். So what should you do when there is suffering and persecution? நம்முடைய வாழ்க்கையிலே உபத்திரவங்களும் கலக்கங்களும் இருக்கும் பொழுது நாம் என்ன செய்ய வேண்டும்? Paul is telling to Timothy in verse 14. அப்போஸ்தலன் பவுல் தீமோத்தேயுவினிடத்தில் 14ஆம் வசனத்திலே தான் சொல்லுகிறார். Instead of being attracted to what the evil people are doing, but as for you, you continue in the word of God. பொல்லாதவருடைய செயலை பார்த்து ஈர்க்கப்படுவதற்கு பதிலாய் 14ஆம் வசனத்திலே நீ தொடர்ந்து தேவனுடைய வார்த்தையிலும் கற்பனையிலும் நிலைத்திரு என்று சொல்லி அங்கு சொல்லப்படுகிறது. It says that continue in what you have learned. He has learned from the childhood God's word. நீ சிறு வயதிலிருந்து கர்த்தருடைய வார்த்தையை கற்றுக்கொண்டு இருக்கிறாய், கற்றுக்கொண்டு நிச்சயித்துக் கொண்டவைகளில் நீ நிலைத்திரு. Now let's look at the next chapter. இப்பொழுது அடுத்த அதிகாரத்தை பார்ப்போம். Chapter 4, 4ஆம் அதிகாரம் and verse 3 and 4. அதனுடைய 3-4 வசனங்கள். I would like somebody to read this. நீங்கள் ஒருவர் அதை வாசிக்க வேண்டும் என்று சொல்லி நான் விரும்புகிறேன். ஏனென்றால் அவர்கள் ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுக்க மனதில்லாமல் செவித்தின உள்ளவர்களாகி தங்கள் சுய இச்சைகளுக்கேற்ற போதகர்களை தங்களுக்கு திரளாக சேர்த்துக்கொண்டு சத்தியத்துக்கு செவியை விலக்கி கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலம் வரும். Yes, thank you. Doesn't this sound like the time and age we are living in right now? நாம் வாழுகிறதான இந்த காலம் செயல்கள். This is what we are seeing also. People don't want to hear the truth. They want to hear what we read, kattukadaigal, myths. They want to hear mythological stories. மக்களுக்கு யாரும் வேதத்தினுடைய சத்தியத்தை கேட்க வேண்டாம், கட்டுக்கதைகளை இப்படியாக அவர்கள் கேட்டுக்கொண்டிருக்க வேண்டாம். Paul is telling to Timothy, there will come a time when people will say, we don't want to hear sound doctrine or good teaching. We want to hear only what is pleasing to us. இங்கு மிக தெளிவாய் நாம் பார்க்கிறோம், பிசாசரம் நம்முடைய வாழ்விலே தேவனுடைய வார்த்தை நமக்கு தெளிவாய் போதிக்கப்படும் பொழுது அவை நமக்கு போதனையாய் ஏற்க விடாமல் கட்டுக்கதைகளுக்கு செவி கொடுக்க வேண்டியதான ஒரு காலம் வரும் என்று சொல்லி தெளிவாய் பார்க்கிறோம். But even though most of the people, Paul is saying, even though most of the people only want to hear stories, what should you do, Timothy? In verse 2, Paul is saying, you preach the word of God. கட்டுக்கதைகளா கேட்கப்படக்கூடியதான சூழ்நிலை வரும் பொழுது நீ என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி அப்போஸ்தலன் பவுல் தீமோத்தேயுக்கு நினைவுபடுத்துகிறார். And here Paul is saying in verse 2, he's saying, preach the word. நீ கர்த்தருடைய திருவசனத்தை பிரசங்கிக்க வேண்டும். And in the midst of this instructions Paul is giving, we see verse 16 and 17 in chapter 3. இப்படிப்பட்டதான சூழலில் மத்தியிலும் ஒரு அறிவிப்பை, ஒரு எச்சரிப்பை அதனுடைய 16-17 வசனங்களில் அப்போஸ்தலன் பவுல் குறிப்பிடுகிறார். Paul said, preach the word, and that word is what Paul is talking about in verse 16. திருவசனத்தை பிரசங்கம் பண்ணு என்று சொல்லி சொல்லும் பொழுது அந்த வார்த்தை திருவசனத்தை குறித்து தான் 16ஆம் வசனத்திலும் 17ஆம் வசனத்திலும் அப்போஸ்தலன் பவுல் குறிப்பிடுகிறார். In verse 16 we see the first word, it says all scripture. 16ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது வேத வாக்கியங்கள் எல்லாம் என்று பார்க்கிறோம். What does Paul mean by all scripture? இந்த வேத வாக்கியங்கள் எல்லாம் என்று சொல்லி சொல்லும் பொழுது அது எதை குறிப்பிடுகிறது? Which books belong in the Bible and which do not? எந்த புத்தகங்கள் எல்லாம் வேதத்திற்கு உரியது, எந்த புத்தகங்கள் எல்லாம் வேதத்திற்கு அப்பாற்பட்டது என்று சொல்லி எப்படி நம்மால் தெரிந்து கொள்ள முடியும்? In recent excavations and research, they have found some books called Gospel of Thomas or Gospel according to Judas Iscariot. இப்பொழுது நாம் வாழுகிறதான இந்த காலங்களில் திடீரென்று சொல்லி தோமாவினுடைய புத்தகம், யூதாவினுடைய புத்தகம் வேதத்தினுடையது என்று சொல்லி இப்பொழுது அவர்கள் இப்படியாக அவர்கள் கண்டுபிடித்திருக்கிறார்கள் என்று சொல்லி. So the question comes, are these new gospels that are found are also part of the Bible? ஒருவேளை இப்பொழுது கண்டுபிடிக்கப்பட்டதான இந்த சுவிசேஷங்கள் வேதத்திற்கு உரியதா இல்லையா என்கிற ஒரு கேள்வி நமக்கு எழும்பலாம். I can spend more time
if you are interested, I can show you how all the books that are in the Bible are considered to be part of the Bible, how some are not considered to be part of the Bible. I can show you later. But the simple answer is this: what you have in your book, all the 66 books that we have right now, is the complete word of God. வேதத்திற்கு எது உட்பட்டது எது உட்படாதது என்று சொல்லி என்னால் தெளிவாய் காண்பிக்க முடியும். ஆனால் நம்முடைய கரங்களிலே நாம் பெற்றிருக்கிற இந்த 66 புத்தகங்களும் தேவனால் பரிபூர்ணமாய் நமக்கு அருளப்பட்ட புத்தகங்களாய் இருக்கிறது. Not anything more, not anything less. இதில் குறைவும் இல்லை, இதில் மிஞ்சினதும் இல்லை. Nobody can add later saying, this one is also should be included in the Bible, so now we will add. We cannot do that. காலங்களுக்கு பிறகு இதையும் சேர்த்துக் கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி ஒருபோதும் அதை குறித்து சொல்ல இயலாது. Hebrews chapter 1, if you read Hebrews chapter 1, it says in verse 2, in these last days God has spoken through his son, meaning Jesus Christ was the final revelation, no more after that. எபிரேயர்கள் நிருபத்திலே வாசிக்கிறோம், கடைசி வெளிப்படுத்தல் அவர் இயேசுவாய் இருக்கிறார், அதை தாண்டி ஒரு வெளிப்படுதல் இல்லை என்று சொல்லி பிதாவாகிய தேவன் ஏற்கனவே தம்முடைய வார்த்தையிலே தெளிவுபடுத்தி இருக்கிறார். The Bible that we have in your hand right now today, உங்களுடைய கரங்களிலே நீங்களும் நானும் வைத்திருக்கிற இந்த வேதாகமம், from Genesis to Revelation, ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தின புத்தகம் வரைக்கும், this is what Paul is saying when he says all scripture. இதைத்தான் அப்போஸ்தலன் பவுல் குறிப்பிடுகிறார், வேத வாக்கியங்கள் எல்லாம், all scripture, எல்லா வேத வார்த்தைகளும். What we have today is exactly how God wanted us to have his word. இந்த காலை நேரத்தில் நம்முடைய கருத்துல இருக்கிற இந்த வேத வார்த்தை தான் இப்படிதான் இருக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் நியமித்த விதத்தில் தான் இந்த வார்த்தை இருக்கிறது. How do we know that the Bible today is exactly what God wanted us to have? இன்றைக்கு நம்முடைய கரங்களில் இருக்கிற வேதாகமம் இதுதான் நான் வைத்திருக்க வேண்டும், இப்படிப்பட்டதா வார்த்தை தான் இருக்க வேண்டும் என்று சொல்லி எப்படி நம்மால் அதிகாரப்பூர்வமாய் அறிந்து கொள்ள முடியும்? There are many reasons I can give. அநேக காரணங்கள் என்னால் சொல்ல முடியும். I'll give just few reasons because of sake of time. நான் நேரம் குறைவா இருப்பது நிமித்தமாய் ஒரு சில காரணங்களை மாத்திரமே கொடுக்க விரும்புகிறேன். If you look at the church history after Jesus' death, all the churches at that time, the Bible they had is the same Bible that we have today. முதல் நூற்றாண்டிலும் இருந்ததான வேதாகமம் இன்றைக்கு நாம் வைத்திருக்க வேதாகமம் அதே வேதாகமம் தான், கர்த்தருடைய வார்த்தை தான் நாம் வைத்திருக்கிறோம். There has been no addition or subtraction. அவை ஒன்றும் சேர்க்கப்படவும் இல்லை, ஒன்றும் அதிலிருந்து பிரிக்கப்படவும் இல்லை. Let me give one more reason. இன்னொரு காரணம் சொல்ல விரும்புகிறேன். There are 66 books in this word, in this Bible. இந்த வேதாகமத்திலே 66 புத்தகங்கள் இருக்கிறது. God used 40 different people from different occupations in life to write this 66 books. இந்த 66 புத்தகங்களை எழுதுவதற்கு தேவன் 40 எழுத்தாளர்களை வித்தியாசமான இடங்களில் அவர்கள் இருந்தாலும் தேவன் அவர்களை பயன்படுத்தினார். And all these 40 different people wrote over a span of 1500 years. இந்த 40 எழுத்தாளர்களும் 1500 வருடங்களிலே அவர்கள் இந்த வேத வார்த்தை எழுதி முடித்தார்கள். And these authors, they wrote in 3 different languages. One person wrote in Hebrew, one person wrote in Greek, another person wrote in Aramaic, like that, all different books in different languages. ஒரு நபர் அரமிக் மொழியிலும் ஒரு நபர் கிரேக்க மொழியிலும் அரபிக் மொழியிலும் வேதாகமம் இப்படியாக பிரிக்கப்பட்டு அவை எழுதப்பட்டதா இருந்தது. And different parts of the Bible were different parts of the 66 books of the Bible were written on 3 different continents in the world. 3 கண்டங்களிலும் எழுதப்பட்டதான ஒரு வேத வார்த்தைகளாய் இவை இருக்கிறது. But if you look at this 66 books, இந்த 66 புத்தகத்தை நீங்க பார்த்தீங்கன்னா, it is the same message from Genesis up to Revelation. ஆதியாகம புத்தகத்திலிருந்து வெளிப்படுத்தின புத்தகம் வரைக்கும் ஒரே செய்தி கொடுக்கப்பட்டிருக்கிறது. This is only possible when you have one main author, and the main author of the Bible is God. இந்த வேதத்தினுடைய எழுத்தாளர் இயேசுவாய் இருக்கிறார், அதனாலே மாத்திரம்தான் இது ஒரே செய்தியாய் இவை உள்ளடக்கிறது. Otherwise you imagine yourself right now. இல்லை என்றால் நீங்கள் எப்படி உங்களை குறித்து நீங்கள் யோசித்து பாருங்கள். Let's give to 3 people 3 sheets of paper, tell them to write what happened today, tell them to write in 3 different languages, sit in 3 different places and write. 3 நபர்களை தெரிந்தெடுத்து 3 நபர்களை 3 இடத்துல உட்கார வைத்து இன்னைக்கு என்னெல்லாம் நடந்துச்சு அப்படினு சொல்லி 3 நபர்களுக்கு பேப்பரை கொடுத்து நாம் எழுத சொல்லி பார்க்கலாம். I'm sure some differences will come. நான் கண்டிப்பாய் நம்புகிறேன் 3 பேரும் 3 வித்தியாசமான சம்பவங்களை Some எழுதுவார்கள். disagreements will come. அதிலே ஒத்துப்போகாத தன்மைகள் அதிலே வரும். Now imagine 1500 years, 3 different continents, 3 different languages, but still the same message, because one author, and that author is God. 1500 வருடங்களாய் அவை எழுதப்பட்டது 3 கண்டங்களிலும் இருந்து அவை எழுதப்பட்டதா இருந்தாலும்
ஒரே ஒரு செய்தி அதிலே அடங்கி இருக்கிறது. அதை எழுத்தாளர் கர்த்தராகிய தேவனாய் இருக்கிறார். I want to look today at 4 things that Paul is saying about the scripture. இந்த வேத வாக்கியம் குறித்து அப்போஸ்தலன் பவுல் சொல்லுகிற 4 காரியங்களை நான் பார்க்க விரும்புகிறேன். First, verse 16. முதலாவது அதனுடைய 16ஆம் வசனம். All scripture is breathed out by God. வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவனாலே அருளப்பட்டிருக்கிறது. All scripture is inspired by God. தேவனுடைய வார்த்தைகள் இவை எல்லாம் தேவனாலே நமக்கு ஏவப்பட்டிருக்கிறது. What this means is this is the word of God. Breathed out by God means everything here from Genesis to Revelation is given by God. ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்துற புத்தகம் வரைக்கும் இவை எல்லாமே தேவனாலே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. They are all God's words. அவை எல்லாம் கர்த்தருடைய வார்த்தையாய் இருக்கிறது. There is not one letter or one mark in the original Bible, in the original text, that is out of place. God has everything in place just as he wanted. தேவன் கொடுத்ததான வேதாகமத்திலே ஒரு வார்த்தையா இருக்கட்டும் வரியா இருக்கட்டும் எதுவும் புரண்டோ அகன்று போடவில்லை. அது அப்படியே அவ்வண்ணமாகவே இருந்தது. The Bible is entirely the word of God. பரிசுத்த வேதாகம் முழுவதுமே கர்த்தருடைய வார்த்தையா இருக்கிறது. So this morning, the question I asked you is, how do you see the book that you're holding in your hand? உங்களுடைய கரங்களில் இருக்கிற இந்த புத்தகத்தை நீங்கள் எப்படிப்பட்டதான ஒரு விதத்தில் நீங்கள் பார்க்கிறீர்கள்? Here we see the answer. It is the word of God from beginning to end. ஆதியிலிருந்து முடிவு வரைக்கும் தேவனுடைய வார்த்தையாய் இவை இருக்கிறது. All the words in this scripture are true. இந்த வேத வார்த்தையிலே சொல்லப்படுகிற எல்லா வார்த்தைகளும் சத்தியமானவை. Why do I say they are true? ஏன் இவை சத்தியமானவைகள் என்று ஏன் சொல்லுகிறேன்? Because I just told you all the words are from God and God cannot tell lies. இந்த வார்த்தைகள் எல்லாம் தேவனிடத்திலிருந்து அருளப்பட்டது. தேவனால் பொய் சொல்ல ஆகாது. We can look at many references that says God is not a man to tell lies. பொய் சொல்வதற்கான மனிதர் அல்ல என்று சொல்லி வேத வசனங்களினால் ஆதாரமாய் கொடுக்க முடியும். And not only that, we see God's word, because it's God's words, they are eternal, they will never pass away. இது தேவனுடைய வார்த்தையா இருக்கிறது, நித்தியமா இருக்கிறது. இந்த நித்திய வார்த்தை ஒருபோதும் அகன்று போவதில்லை. Jesus said, heaven and earth will pass away, but my words will never pass away. வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் ஓய்ந்து போனாலும் என்னுடைய வார்த்தை ஒருபோதும் மாண்டு போவதில்லை. What you have in front of you is not just another simple book. It is an eternal word of God. உங்களுடைய கரங்களில் இருக்கிறதான புத்தகம் சாதாரண புத்தகம் அல்ல, அது நித்திய வார்த்தையா இருக்கிறது. In John chapter 17 verse 17, யோவானதின புத்தகம் 17ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலே Jesus is praying for his disciples. இயேசுவானவர் தம்முடைய சீஷர்களுக்கு இவ்வண்ணமாய் ஜெபிக்கிறார். And he's praying, sanctify these disciples in the truth. And Jesus says, your word, O God, is truth. ஆண்டவரே உம்முடைய வார்த்தை சத்தியமானதா இருக்கிறதே. உலகத்தில் இருக்கிற ஒவ்வொருவரை ஆண்டவரே உம்முடைய சீஷர்களை ஆண்டவரே வார்த்தையினாலே சுத்திகரிங்க என்று சொல்லி அங்கு சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். In other words, Jesus is saying God's words are not only true, but they are the truth against which all other truth are measured. தேவனுடைய வார்த்தை சத்தியமானது மாத்திரமல்ல, அதுதான் சத்தியம். அந்த சத்தியத்தால் தான் மற்றவைகள் அளவிடப்படுகிறது. God's word is the reference point. Whenever we hear anybody say any message or any advice or any truth claim, we measure it with God's word. ஏதாவது ஒரு சத்தியம் சொல்லப்படும் பொழுது இது உண்மையா இல்லையா என்று சொல்லி தேவனுடைய சத்தியத்தை வைத்து தான் நாம் அளவிட்டு பார்க்க முடியும். I was sharing with a friend this week and I told him God's truth is more true than all other truths in this world. இந்த வாரத்திலே ஒரு நண்பனோடு கூட சொல்லிக் கொண்டு வந்தேன், தேவனுடைய வார்த்தை அதான் உண்மையானது சத்தியமானது. இந்த உலகத்திலே நாம் பார்க்கிற கேட்கிற எல்லா சத்தியத்தை காட்டிலும் தேவனுடைய வார்த்தை சத்தியமானது. Let me give you an example. ஒரு உதாரணம் சொல்ல விரும்புகிறேன். Let's say you are investigating about my life, you are researching about my life, and you try to investigate and write a book about my life. என்னுடைய வாழ்க்கை குறித்து நீங்கள் கற்றுக்கொள்ள படிக்க நான் எப்படிப்பட்டவனா இருக்கிறேன், என்ன செயல்கள் விரும்புகிறேன் என்று சொல்லி நீங்க என்னை குறித்து ஆராய்ச்சி பண்ண நீங்க விரும்புகிறீர்கள் என்று சொல்லி வைத்துக்கொள்ளுங்கள். I'm not saying I'm very famous that you should do anything like that. I'm just saying an example. Let's say somebody is investigating me for a long time, for many days they are observing me and they make some observations about me. நான் பிரபலமானவன் அல்ல, ஆனால் நீங்கள் ஒரு சிலர்கள் என்னை குறித்து நீங்கள் தொடர்ந்து நீங்கள் ஆராய்ந்து கொண்டு வருகிறீர்கள். And maybe let's say that you come up with the conclusion after many days, many months of observing me. அநேக மாதங்களுக்கு நீங்கள் என்னை ஆராய்ந்த பிறகு ஒரு முடிவுக்கு நீங்க இப்படி வர்றீங்க. And the conclusion you come is you say Sonu sir does not use shampoo. நீங்கள் கடைசியில் நீங்கள் ஒரு முடிவுக்கு வரீங்க, சோனு சார் அவர்கள் ஷாம்பு பயன்படுத்தலன்னு நீங்க சொல்றீங்க. And this is the conclusion you have come to
after observing, paying attention, investigating and researching my life என்ன for so many days. என்ன அதிகமா கவனித்து என்ன சோதித்து என்ன நல்லா உத்து பார்த்து நீங்க ஒரு முடிவுக்கு வரீங்க, நான் ஷாம்பு பயன்படுத்துகிறேன் என்று சொல்லி நீங்க முடிவுக்கு So வரீங்க. that is your conclusion. அதுதான் நீங்க கொடுக்கிற முடிவு. Okay, imagine another person comes and asks me directly. இன்னொருத்தர் இந்த காரியத்தை நேரடியா என்கிட்ட கேட்கிறான்னு வச்சுக்கோங்க. They are asking, Sonu sir, do you use shampoo? அவங்க கேட்குறாங்க, சோனு சார் நீங்க ஷாம்பு யூஸ் பண்றீங்களா அப்படின்னு சொல்லி அவங்க நேரா என்கிட்ட கேட்குறாங்க. And I say, yes, I use shampoo, but one small shampoo bottle lasts for 5 years. நான் உங்கள்கிட்ட சொல்லுவேன், 5 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு குட்டி ஷாம்பு வாங்கினேன், இன்னும் நான் அதை பயன்படுத்திக்கிட்டு இருக்கேன்னு சொல்லி நான் உங்கள்கிட்ட சொல்லுவேன். So now let me look at both statements. இப்பொழுது நீங்க பார்த்த வார்த்தையும் இன்னொருவர் கேட்ட வார்த்தை, இந்த ரெண்டு வார்த்தையும் நம்ம பார்க்க போறோம். The word I said is, yes, I use shampoo, but for a long time. And then another person who observed me said, Sonu sir does not use shampoo. Which one is more true? என்ன ஒரு நபர் சோதித்துக்கிட்டே என்ன ஆராய்ந்து பார்த்துக்கிட்டே வந்தார். அவர் சொன்ன வார்த்தை, நான் ஷாம்பு பயன்படுத்துவதில்லை. ஆனால் இன்னொரு நபர் என்னிடத்தில் கேட்டார், நான் சொன்னேன், நான் இந்த ஷாம்பு 5 வருஷமா பயன்படுத்திட்டு வரேன். நீங்க இந்த ரெண்டு உண்மைகளில் எதை நீங்க நம்புவீங்க? Yes, tell me. Okay, what I said about me is more true than what you can find out about me. நீங்க என்ன பார்த்து தெரிந்து கொண்ட உண்மையை காட்டிலும் நான் என்ன உண்மையா சொன்னனோ நீங்க அதைத்தான் அதிகமா நம்புவீங்க. Now it is the same with God's word. அதே மாதிரி தான் கர்த்தருடைய வார்த்தைக்கும். What God says about himself is more true than all the religions around the world can look and find out about God. தேவனுடைய வார்த்தை சொல்லுகிற சத்தியம் இந்த உலகத்துல மற்ற மதங்களோ இல்லையென்றால் எந்த காரியங்களோ சொல்லுகிறதான உண்மையை காட்டிலும் தெய்வன் சொல்லுகிற வார்த்தை அவை உண்மையானவைகளாக இருக்கிறது. God's truth is how you find out if all other things are true or not. தேவனுடைய வார்த்தையை வைத்து தான் நீங்க அளந்து பார்க்க முடியும் மற்றவைகள் உண்மையா இல்லையா சத்தியமா என்று சொல்லி. இந்த சத்தியமான வார்த்தையினால தான் நீங்கள் அளந்து பார்க்க முடியும். Maybe your friends or somebody will come and say one day, I have all this evidence to show there is no God in this world, there is no creator in this world. Look to the truth of the word of God. God's truth is more true than all other truths. உங்களுடைய நண்பர் வந்து சொல்லலாம், கடவுளே கிடையாது, அதற்கு ஆதாரம் சொல்லும் பொழுது நீங்க உங்களுடைய ஆதாரம் வேதத்திலிருந்து தான் நீங்க அறிந்து கொள்ள வேண்டும், இதுதான் உங்களுடைய ஆதாரம். Some more questions you may have. Some people may ask, what will happen after death? மரணத்திற்கு பிறகு என்ன நடக்கும் என்கிறதான கேள்வி ஒருவேளை உங்களுக்கு இருக்கு. Many religions have answers to this question. அநேக மதங்களுக்கும் இந்த கேள்விக்கான பதில் இருக்கு. Many elders, many older people, religious people, leaders have answers to this question. அநேக வயதானவர்களா இருக்கட்டும் பெரியவர்களா இருக்கட்டும் இந்த கேள்விக்கு பதிலை கொடுத்திருக்கிறாங்க. But God who sees everything, his answer is more true than all other answers. ஆனால் எல்லாவற்றையும் பார்க்கிறதான தெய்வன் நமக்கு ஒரு பதிலை கொடுத்திருக்கிறார். அவருடைய பதில் தான் நமக்கு பொருந்தக்கூடியதா இருக்கிறது. So you want to know what happens after death? Read the word of God and find out. மரணத்திற்கு பிறகு என்ன நடக்கும் என்று சொல்லி பதில் வேண்டுமா? இந்த வேதாகமத்தை வாசிங்க, பதிலை பெற்றுக்கொள்ளுங்கள். Some people may have this question, which caste is superior to all other castes? ஒருவேளை நீங்க நினைக்கலாம், எந்த ஜாதி மேலா இருக்கிறது, எந்த ஜாதி காட்டிலும் மேலா இருக்கிற என்கிற கேள்விக்கு பதில் வேண்டுமா? Where did caste come from? ஜாதி எங்க இருந்து வந்தது என்கிறதான ஒரு கேள்வி உங்களுக்கு Read எழும்பலாம். the word of God, you will find out all that is utter nonsense. There is no such thing. ஒருவேளை நீங்கள் இதை வாசிப்பீர்கள் என்று சொன்னால் இது வந்து ரொம்ப மூடத்தனம் என்பதை உங்களால புரிந்து கொள்ள முடியும். God's truth is more true than any other truth in the world. தேவனுடைய சத்தியம் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா சத்தியத்தை காட்டிலும் அவைதான் மேலானது. In our culture, maybe even in our church, we all like to watch horror movies, right? Ghost movies. நம்முடைய கலாச்சாரத்தின்படி நம்ம நாட்டில் எல்லாத்துக்குமே பேய் படம் பார்க்க ரொம்ப பிடிக்கும். But are ghosts real? உண்மையிலே பேய் இருக்கா? Instead of believing what they say in storybooks or movies, listen to the ultimate truth which is God's word to find out are ghosts real or not. கட்டுக்கதையிலும் படங்களிலும் சொல்லப்படுகிறதான காரியம் அவை உண்மையா இல்லையா என்று சொல்லி இவை உண்மையிலே இருக்கிறதா என்று சொல்லி என்ன செய்ய முடியும்? வேதத்திலே ஆராய்ந்து பார்க்க முடியும். Should we look at caste before marriage? திருமணத்திற்கு முன்பதாய் நாம் ஜாதி பார்க்கணுமா வேண்டாமா? Look to the word of God. வேதாகமத்தில் உங்களுடைய பதிலை தேடுங்க. Listen to the truth of the word of God. வேதாகமம் என்ன சத்தியம் நமக்கு கொடுக்கிறதோ அதை ஆராய்ந்து பாருங்க. Should we look at what a person believes before marriage or not? திருமணத்திற்கு முன்னாடி ஒரு நபரை நம்பவா வேண்டாமா என்று சொல்லி கேள்வி உங்களுக்கு In other words, what do they believe about God? தெய்வனை குறித்து அவர்கள் என்னவா நம்புகிறாங்க விசுவாசிக்கிறாங்க கேள்வி உங்களுக்கு The Bible is clear. It says
don't be unequally yoked with somebody who doesn't believe in me. தேவனை விசுவாசிக்காத ஒரு புறஜாதியரோடு கூட கலந்திருக்க வேண்டாம் என்று சொல்லி தேவன் ஏற்கனவே வார்த்தை கொடுத்திருக்கிறார். God's truth is greater than all other truths in this world. தேவனுடைய சத்தியம் மற்ற எல்லா சத்தியங்களை காட்டிலும் இதுதான் மேலானது. So whatever truth you read in your WhatsApp message or Facebook or your friends are telling you, sending you a message, sending you a video also, test it through the eyes of the word of God. இணையதளம் மூலமாய் நீங்க என்ன செய்தி உங்களுக்கு அனுப்பப்பட்டதா இருந்தாலும் சோதித்து பாருங்கள். தேவனுடைய பார்வையின்படி வார்த்தையின்படி அவை சரியா இல்லையா என்று நீங்கள் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். Second thing Paul says here, இரண்டாவதா அப்போஸ்தலன் பவுல் சொல்லுகிற காரியம், not only all scripture is given by God, inspired by God, எல்லா வேத வார்த்தைகளும் தேவனாலே அருளப்பட்டது ஏவப்பட்டது என்று சொல்லுகிறது மாத்திரமல்ல. Second thing, all scripture is profitable for correct doctrine. எல்லாம் சரியான உபதேசத்திற்கு அவை சரியானது என்று சொல்லி மிக தெளிவாய் சொல்லப்படுகிறது. In English verse 16, in Tamil verse 17. தமிழ் மொழியிலே அவை 17ஆம் வசனத்திலே முதலாவது அதை பார்க்கிறோம். Here we see Paul is listing 4 different things. நான்கு வித்தியாசமான காரியங்களை அப்போஸ்தலன் பவுல் He is குறிப்பிடுகிறார். saying the scripture is profitable for teaching, for reproof, for correction and for training in righteousness. உபதேசத்திற்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்துதலுக்கும் நீதியை படிப்பித்தலுக்கும் என்று சொல்லி நான்கு காரியங்கள் அவை பிரயோஜனமுள்ளதா இருக்கிறது. In these 4 things, if you take the first 2 things, you will see Paul is showing all scripture is profitable for correct doctrine. இந்த நான்கு காரியங்களும் நீங்கள் முதல் 2 எடுத்துக்கொள்வீர்கள் என்றால் சரியான உபதேசத்திற்கு அவை சரியானது என்று சொல்லி அப்போஸ்தலன் பவுல் குறிப்பிடுகிறார். The word of God shows us what is correct to believe and what is wrong to believe, what is correct to teach and what is not right to teach. பரிசுத்த வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது எது சரியானது என்று சொல்லி நம்ப வேண்டும், எது தவறானது என்று சொல்லி நம்ப கூடாது, எது சரியானது என்று சொல்லி போதிக்கப்பட வேண்டும், எது சரியில்லை என்று சொல்லி போதிக்கப்படக்கூடாது என்று வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. The third thing Paul is showing, மூன்றாவது காரணத்தை அப்போஸ்தலன் பவுல் குறிப்பிடுகிறார். all scripture is profitable for correct living. ஒரு சரியான ஜீவனம் பண்ணுவதற்கு தேவனுடைய வாக்கியங்கள் எல்லாம் போதுமானது. Not only is this book that you have in front of you the word of God breathed out by God, உங்களுக்கு முன்பதா இருக்கிறதான எல்லா வார்த்தைகளும் தேவனாலே அருளப்பட்ட ஏவப்பட்ட வார்த்தைகள், அந்த வார்த்தைகள் மாத்திரமல்ல. not only does it have the correct doctrine so we know what to teach, what to believe, இது சரியான உபதேசம் கொடுக்கிறது. இதை எதை விசுவாசிக்க வேண்டும், எதை நம்ப கூடாது என்று சொல்லி கொடுப்பதனால் மாத்திரமல்ல, it also gives us instructions about how to live. What is the correct way, what is the wrong way? எப்படி நான் நடக்க வேண்டும் சரியாய், எது தவறுதலான வழி என்று சொல்லி இந்த காரியம் நமக்கு போதிக்கிறது. In that list that Paul gave, the last 2 things talk about that. கடைசி 2 காரியங்கள் அப்போஸ்தலன் பவுல் கொடுத்த குறிப்பில் 2 காரியங்கள் அதை குறித்து He பேசுகிறது. says all scripture is profitable for correction and for training in righteousness. வேத வார்த்தைகள் எல்லாம் சீர்திருத்துதலுக்கும் நீதியை படிப்புதலுக்கும் அவை பிரயோஜனம் உள்ளது. Profitable, the word of God is profitable for us to change our lifestyles and habits. நம்முடைய வாழ்க்கையினுடைய நடைமுறைகளை நெறிகளை மாற்றுவதற்கு வேத வார்த்தை நமக்கு பிரயோஜனம் உள்ளதா It இருக்கிறது. is profitable for practicing spiritual disciplines. ஆவிக்குரிய ஒழுக்கங்களை நடைமுறைப்படுத்துவதற்கு வேத வார்த்தை நமக்கு பிரயோஜனமா இருக்கிறது. Now let's look at the last thing, the fourth thing that Paul says about this scripture. இந்த வேத வாக்கியத்தை குறித்து அப்போஸ்தலன் பவுல் சொல்லுகிறதான நான்காவது காரியத்தை பார்ப்போம். In English verse 17, in Tamil verse 16. தமிழ் மொழியிலே 16ஆம் வசனத்திலே கடைசி பகுதியிலே சொல்லப்படுகிறது. All scripture is sufficient for the man of God. தேவனுடைய வார்த்தையானது தேவ மனிதனுக்கு எல்லாவற்றிற்கும் தகுதியுள்ளதா இருக்கிறது. Let's read that verse. It says that the man of God may be complete or perfect, equipped for every good work. தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியைக்கும் செய்ய தகுதியுள்ளவனாகும்படி இருக்கும்படியாக. This book that you have in front of you உங்களுக்கு முன்பதான் இருக்கிற இந்த புத்தகம் is sufficient for you. இது உங்களுக்கு போதுமானது. Sufficient to grow in perfection. நேர்த்தியாய் வளருவதற்கு இது போதுமானது. Sufficient to grow in holiness. பரிசுத்தத்திலே வளருவது கர்த்தருடைய வார்த்தை போதுமானது. Sufficient to be ready for every good work. எல்லா நற்கிரியைகளையும் செய்வதற்கு அவருடைய வார்த்தை போதுமானதாக இருக்கிறது. 2 Peter chapter 1 verse 3 says like this. 2 பேதுருடைய புத்தகம் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது. It says God has given us everything that we need
for life and godliness. தெய்வ பயபக்தியை வாழ்வதற்கும் ஜீவனம் பண்ணுவதற்கும் தெய்வன் எல்லாவற்றையும் அவருடைய வார்த்தையிலே தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். Everything for our godly living is given in this book. தெய்வ பயபக்தியை வாழ்வதற்கு அவருடைய வார்த்தையிலே தேவன் நமக்கு அருளி இருக்கிறார். There is nothing missing that later God will say, oh, I am sorry, I forgot to include this. This also needs to be included. There is nothing like that. இதை நான் சேர்ப்பதற்கு மறந்துவிட்டேன் அப்படிங்கிற ஒரு வார்த்தைக்கு ஒரு செயலுக்கு அங்கே இடமில்லை. I would like to close today and say, our final authority, dear believers, is the word of God. நம்முடைய கடைசி அதிகாரத்துவம் அது தேவனுடைய வார்த்தையாய் தான் இருக்கிறது. Let me come back to that question I came in the beginning. முதலாவது நான் கொடுத்த அந்த கேள்விக்கு நேராய் திரும்ப வர விரும்புகிறேன். How do you see this book? எப்படி இந்த புத்தகத்தை நீங்க பார்க்கறீங்க? What does this Bible that you are holding in your hand mean to you? உங்களுடைய கரங்களில் நீங்கள் வைத்திருக்கிற இந்த புத்தகம் உங்களுக்கு எவ்வளமா இருக்கிறது? Are you seeing it as the final authority in your life? உங்களுடைய வாழ்விலே இதுதான் தேவன் எனக்கு அருளினதான அதிகாரத்துவம் என்று சொல்லி இதை நீங்க பார்க்கறீங்களா? Are you seeing it as the standard of truth, saying all other truths I look through the word of God? எல்லா சத்தியங்களும் தேவனுடைய வார்த்தையின்படி தான் நான் பார்க்கிறேன் என்று சொல்லி இதை அளவாய் நீங்கள் வைக்கிறீர்களா? Are you looking to this book to find out how to live, or are you looking online on some web pages, self-help pages, to find out how to live a good life? எப்படி வாழ வேண்டும் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தையை தேடுகிறீர்களா, இல்லை என்றால் இணையதளத்திலே ஏதாவது ஒரு காரியத்தை நீங்கள் பார்த்து நம்புகிறவர்களா இருக்கிறீர்களா? This is our standard of truth. இதுதான் நம்முடைய அந்தஸ்தினுடைய சத்தியமா இருக்கிறது. This is our standard for living. இந்த ஒரு ஜீவனம் தான் ஒரு அந்தஸ்தான ஒரு வாழ்க்கையா இருக்கிறது. This word in front of us tells us which way to go. இந்த வார்த்தை நமக்கு முன்னாடி இருக்கிற வார்த்தை சொல்லுகிறது நாம் எந்த வழியாய் செல்ல வேண்டும் என்று. Our basis for what we believe is this word of God. நம்முடைய வழி இந்த வேத வார்த்தையை நாம் விசுவாசிக்கிறது நம்முடைய வழியாய் இருக்கிறது. Our source for what we teach and preach every Sunday, every meeting is the word of God. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையா இருக்கட்டும் கூடுகையிலே பிரசங்கிக்கப்படுகிற வார்த்தை கர்த்தருடைய வார்த்தையா தான் இருக்கிறது. Don't replace this word of God with any other person or any other medium in your life. இந்த கர்த்தருடைய வார்த்தைக்கு பதிலாக இந்த நபரையோ தொலைக்காட்சியில கேட்கிற வார்த்தையோ தேவனுடைய வார்த்தை இருக்க வேண்டிய இடத்துல நீங்க வைத்திராதீங்க. Let's look at one verse and I would like to close. ஒரு வசனத்தை பார்த்து நான் முடிக்க விரும்புகிறேன். Galatians chapter 1 verse 8. கலாத்தியர் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். This is something that Paul is telling to the church in Galatia. கலாத்திய சபைக்கு அப்போஸ்தலன் பவுல் இவ்வண்ணமாய் குறிப்பிடுகிறார். He is saying, if we or any angel preaches a different gospel to you, let him be cursed. நான் உங்களுக்கு பிரசங்கித்த சுவிசேஷத்தை அல்லாமல் நானோ பரலோகத்திலிருந்து தெய்வதூதன் வந்து பிரசங்கித்தார் வேற ஒரு சுவிசேஷத்தை குறித்து பிரசங்கித்தார்கள் என்றால், I can readily confess this morning that all of us who preach here from this pulpit, my father, my brother and other elders included, we will also say with Paul the same thing. If we ever stand here and preach anything, any other story other than the word of God, we are cursed. இந்த மேடையிலிருந்து பிரசங்கிக்கப்படுகிற எந்த செய்தியாளனா இருந்தாலும் சரிதான், இந்த வேதத்துக்கு புறம்பாய் பிரசங்கிக்கப்பட்டதான எந்த வார்த்தையா இருந்தாலும் சபிக்கப்பட்டதா இருக்கு. If any person is giving you any advice or counsel, it's against the word of God, reject it. உங்களுக்கு வேதத்திற்கு புறம்பாய் உங்களுடைய நண்பர்கள் ஏதாவது ஆலோசனை கொடுத்தார்கள் என்றால் அந்த ஆலோசனையை உதாசீனப்படுத்துங்க. I'm not saying you should never listen to any counsel or advice from others. நீங்கள் மற்றவரிடத்திலிருந்து ஆலோசனையை கேட்கவே கூடாது என்று சொல்லி ஒருபோதும் நான் சொல்லுகிறதில்லை. But don't treat counsel or advice from others as the same importance as the word of God. வேத வார்த்தைக்கு நீங்கள் எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறீர்களோ அதே அளவுக்கு மற்றவருடைய ஆலோசனைக்கு நீங்கள் அந்த அளவுக்கு இதை வைத்து சோதித்து பார்க்காமல் நீங்கள் முக்கியத்துவம் கொடுத்து விடக்கூடாது. Some of you till now you are just thinking this is just another book in my life. இன்றைக்கு வரைக்கும் நீங்க ஒரு சிலர் நினைக்கலாம், என் வாழ்க்கையில நான் பார்த்த புத்தகத்துல இதுவும் ஒரு புத்தகம் என்று சொல்லி நீங்க நினைக்கலாம். You may not have seen the importance of this book. ஒருவேளை இந்த புத்தகத்தினுடைய முக்கியத்துவத்தை நீங்கள் பார்க்காமல் இருந்திருக்கலாம். If you did not understand anything else from my message today, இன்றைக்கு நீங்க என் செய்தியிலிருந்து உங்களுக்கு எதுவுமே நீங்கள் புரிந்து கொள்ளவில்லை என்றால், at least this I hope you understand. நான் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன், இந்த வார்த்தையாவது உங்களுக்கு புரியும் என்று சொல்லி நம்புகிறேன். That this book that I have in front of me is the words of the God who created me. என்னுடைய கரங்களில் இருக்கிற இந்த வார்த்தையானது என்னை உருவாக்கின அண்ட சராசரங்களை உருவாக்கின கர்த்தருடைய வார்த்தை என்று நான் நம்புகிறேன். This book is the word of the Savior
who loved me and died for me. எனக்காய் மரித்த இரட்சகர், என்னை நேசித்த இரட்சகர் எனக்கு கொடுத்ததான அவருடைய வார்த்தை என்று நான் நம்புகிறேன். This book is the word of the Savior and King who is going to come back when everybody will kneel down in front of him. வரப்போகிற கர்த்தாதி கர்த்தர் கொடுத்ததான புஸ்தகம் என்று சொல்லி நான் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன். அவருக்கு முன்பதாய் யாவரும் மண்டியிடுவார்கள். Let this book be the standard of truth and life in your life. இந்த புஸ்தகம் உங்களுடைய வாழ்விலே ஒரு அடிச்சுவடாய், ஒரு அஸ்திவாரமாய், அளவிடுகிறதான ஒரு அளவுகோலாய் உங்களுடைய வாழ்விலே இருக்கட்டும். Measure your truth according to the truth of God's word. நீங்கள் கேட்கிற சத்தியத்தை தேவனுடைய சத்தியத்தோடு கூட அளவிட்டு பாருங்கள். Look to the word of God to find out answers to your questions. கர்த்தருடைய வார்த்தையை புரட்டி பாருங்கள், உங்களுடைய கேள்விக்கான பதிலை நீங்கள் To பெற்றுக்கொள்ளுங்கள். find out how you should live, listen to what the Creator is telling you. எப்படி வாழ வேண்டும் என்கிறதான பதிலுக்கு தேவன் கொடுக்கிறதான ஆலோசனையை நீங்கள் கேளுங்கள். Accept God's truth as the greatest truth in the world. தேவனுடைய சத்தியம்தான் உலகத்திலே பெரிய சத்தியம் என்பதை நீங்கள் வாழ்க்கை முழுவதும் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். May God bless us. தேவன் தாமே இந்த வார்த்தையின் மூலமாய் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். Thank the Lord for the word, very powerful. இந்த காலை நேரத்திலே வல்லமையாக பிரசங்கிக்கப்பட்ட வார்த்தைக்கு நான் கர்த்தருக்கு நன்றி சொல்கிறேன். 4 things Sonu has said. 4 காரியங்கள் சகோதரன் அவர்கள் சொன்னார்கள். Because of the timing, he did not explain. நேரம் குறைவாக இருந்தது நிமித்தமாய் அங்கே சொல்லவில்லை. God's word is breathed out, inspired. தேவனுடைய வார்த்தை சுவாசமாய் நமக்கு ஏவப்பட்டிருக்கிறது. That means God's eternal word, no other error in that. தேவனுடைய நித்தியமான வார்த்தை, அதுல எந்த ஒரு தவறும் பிழையும் இல்லை. God's word are profitable. தேவனுடைய வார்த்தை அது எப்பொழுதுமே அது நமக்கு பிரயோஜனம் உள்ளது. Third one, God's words for correct living. தேவனுடைய வார்த்தை நாம் சீராய், சிறப்பாய், நேர்த்தியாய், ஒழுங்காய் வாழுவது. That is a question mark. How can I live a correct living? God's word. எப்படி நான் சரியான ஒரு ஜீவனம் பண்ண முடியும்? அதுதான் தேவனுடைய வார்த்தை நமக்கு போதிக்கிறது. The fourth one, நான்காவதாக, God's word is sufficient. தேவனுடைய வார்த்தை உங்களுடைய எல்லா கேள்விகளுக்கும் போதுமானது. You say always it is not sufficient. God's word is sufficient for riches, wisdom, knowledge, understanding, your life, your children's future, everything. தேவனுடைய வார்த்தை சம்பத்தாய் இருக்கட்டும், ஆசீர்வாதமாய் இருக்கட்டும், பொருளாதாரமாய் இருக்கட்டும், எல்லா விதமான செழிப்புக்காய் இருக்கட்டும், உங்களுடைய பிள்ளைகளாய் இருக்கட்டும், வாழ்க்கையாய் இருக்கட்டும், எல்லாவற்றிற்கும் கர்த்தருடைய வார்த்தை. I know the time is over, but I will challenge 2 things this morning. நேரம் முடிந்து விட்டது என்று சொல்லி அறிந்தாலும் 2 காரியங்களில் சவாலை முன். Your Christmas is coming, Anna. உங்களுடைய கிறிஸ்மஸ் வருகிறது அல்லவா? You are buying pantry and giving to others. நீங்கள் பொருட்களை வாங்கி மற்றவர்களுக்கு கொடுக்கிறீர்கள் அல்லவா? Why can't you buy this Bible along with this book? It costs 200 rupees for this Bible now. For printing this one already printed, printing this one already is 100 rupees needed. So I am challenging every believers this morning. You heard the word of God, such a powerful word. Why can't you take and tie like this and buy some plate, some cake or whatever may be, along with that one to a non-Christian friend? Why can't you do it this year before the next year comes? அடுத்த வருடம் வருவதற்கு முன்பதாய் இந்த வேதாமம் இருக்கிறது, அதோடு கூட உன்னதமான வேதாமம் பாதை என்று சொல்லப்படுகிற அதனுடையதான விளக்கு வரையும் இருக்கிறது. நீங்கள் வாங்கி இதோடு கூட வேறு ஏதாவது சிறிய வெகுமதியை சேர்த்து நீங்கள் ஏன் கொடுக்க கூடாது இந்த கிறிஸ்மஸ்ல? 100 rupees, that is not for buying. We will buy again more Bible, and you can take that 100 rupees. That is a challenge. One friend I will give you, because it is sufficient for them. இந்த வேத வார்த்தை இவ்வளவு முக்கியம் என்று சொல்லி நீங்கள் கேட்டீர்கள். இந்த தடவை என்னுடைய ஒரு நண்பருக்காவது நான் இதை கொடுப்பேன், இது பரிபூர்ணம் போதுமானது. You wanted to give a saree to somebody else who is a very close friend of you, along with that one, pack and give. If they throw out, don't worry about that. Thrown out will go to different place and then bring fruits from that. நீங்கள் நெருங்கின கர்த்தரை அறியாத நண்பர்களுக்கு நீங்கள் சாரியை கொடுக்க விரும்புவீர்கள் என்று சொன்னால் அதோடு கூட இந்த வேதாமத்தை வைத்துக் கொடுங்கள். அவர்கள் எரிந்தால் எரியட்டும்,
எரியப்பட்ட வார்த்தை கூட அவை தொடர்ந்து கிரியை செய்யக்கூடியதாக I இருக்கும். challenge every family member. ஒவ்வொரு குடும்பத்தாருக்கும் இதை நான் சவாலாக Take எடுக்க this as a விரும்புகிறேன். challenge this time. You heard very clearly that is for the correct living, not any counseling book, not taking anywhere else, not any philosophy. This eternal word which stand on the top, and this will change. You will have a reward in heaven. Maybe that family one day read, simply take and read it. Simply take and read it. Their life is completely changed. Take this book as a challenge and then give as a gift to others. Pray and commit. If that word of God, what Sonu preached is clear, if the Spirit of God is speaking to you, do it. Do it. Do it. பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு கூட பேசுகிற வண்ணம் கேட்ட வார்த்தை அவை சத்தியமானது. இந்த சத்தியமான வார்த்தை விதைக்கப்படாத இருதயங்களில் நீங்கள் விதைக்கும் பொழுது அது பெரிய ஆசீர்வாதத்தை உங்களுடைய வாழ்வில். Who never knew about it, who or maybe, let's close our eyes. கண்களை மூடுவோம். கிறிஸ்துவை அறியாத குடும்பமாக இருக்கலாம், இந்து நண்பராக இருக்கலாம், கிறிஸ்துவை அறிந்த குடும்பம் ஆனால் சபைக்கு செல்லாதவர்களாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் சரிதான். Tell to the Lord. கர்த்தரை பார்த்து சொல்லுங்க. Tell to the Lord. கர்த்தரை பார்த்து Lord, சொல்லுங்க. if I heard that word is powerful and truthful, help me that I may give one person as a gift. Lord, I may give it. Lord. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தை சத்தியமானது, எனக்கு உதவி செய்யுங்க. உம்முடைய வார்த்தையை மற்றவர்களுக்கு நான் வெகுமதியை கொடுக்க எனக்கு உதவி If செய்யுங்க. Bhaskar can go to an island where there is no Bible and is carrying and going, your field is next to you, next to you. You need not to take a ship and go to Nicobar Island. Your field is there. Your people, those who are working in your office, friends, those who are so close. Lord, help me. 1, 2, 3, 4 or 5. I will do it. Your decision, God will honor. பாஸ்கர் அவர்களால் முடிந்தது ஒரு தீவுக்கு சென்று இவ்வளவு கொடுக்க முடியும் என்று சொன்னால் அறுவடைக்கப்படுகிறதான இடம் உங்களுக்கு இருக்கிறது. உங்களுடைய இடம் வேலை பார்க்கிற இடமா இருக்கலாம், நீங்கள் தங்குகிற இடமா இருக்கலாம், எந்த இடமா இருந்தாலும் சரி. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையை நான் விதைக்க கொடுக்க விரும்புகிறேன். Father, we thank you because your word is powerful, your word is great, never ever changing word. பரிசுத்த பிதாவே, உம்முடைய வார்த்தை வல்லமை உள்ளது. உம்முடைய வார்த்தை ஒருபோதும் மாறுவதில்லை. Millions are saved because of thy word. உம்முடைய வார்த்தையின்படி எத்தனையோ ஜனங்கள் ஆண்டவரே இந்த பூமியிலே ரட்சிக்கப்பட்டிருக்கிறார்கள். Lord, we pray that help this church may take a challenge and they may do it in a very special manner and God's name may be glorified. ஆண்டவரே, இந்த சபையில் இருக்கிற ஒவ்வொருவரும் புதிய ஒரு சவாலை இதை எடுத்து ஆண்டவரே உம்முடைய வார்த்தை விதைக்கக்கூடியவர்களாய் நாங்கள் இதை செயல்படுத்த எங்களுக்கு உதவி Let செய்யுங்க. Satan should not and sow another seed what the Spirit of God is working into their heart. ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்குள்ள ஏவின ஆண்டவரே அந்த விதையிலே பிசாசனவன் வேறு ஒரு விதையை அவன் செயல்படுத்தக்கூடாது. Bless everyone. ஒவ்வொருவரை நீர் கேட்ட வார்த்தையின்படி Bless ஆசீர்வதிப்பீராக. the word of God. கர்த்தருடைய வார்த்தையை நீர் ஆசீர்வதிக்க Bless நமக்கு Sonu. ஸ்தோத்திரம். சோனு நீர் Bless ஆசீர்வதிப்பீராக. all those who are sitting here. இங்கு அமர்ந்திருக்கிற ஒவ்வொருவரை நீர் Should not be ஆசீர்வதிப்பீராக. void, Lord. Let your name may be glorified. ஆண்டவரே, ஒருபோதும் நாங்கள் சிதறி ஒருபோதும் வழிவிடக் கூடாது. நீர் ஆசீர்வதித்தருளுங்க. Bless our going and coming. எங்களுடைய வருகையும் போக்கி நீர் ஆசீர்வதிங்க. Let thy name may be glorified. உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக. Christ's name I pray. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. Amen. From the breaking of the dawn to the setting of the sun, I will stand on every promise of your word. Words of power strong to save, that will never pass away. I will stand on every promise of your word. For your covenant is sure, and on this I am secure. I can stand on every promise of your word. When I stumble and I sin,
sin, condemnation pressing in, I will stand on every promise of your word. You are faithful to forgive, that in freedom I might live. So I stand on every promise of your word. Guilt to innocence restore, you remember sins no more. So I'll stand on every promise of your word. When I'm faced with an anguished choice, I will listen for your voice, and I'll stand on every promise of your word. Through this dark and troubled land, you will guide me with your hand, as I stand on every promise of your word. And you promise to complete every work begun in me. So I stand on every promise of your word. Hope that lifts me from despair, love that casts out every fear, as I stand on every promise of your word. Not forsaken, not alone, for the Comforter has come, and I stand on every promise of your word. Grace sufficient, grace for me, grace for all who will believe. We will stand on every promise of your word. Grace sufficient. Grace sufficient, grace for me, grace for all who will believe. We will stand on every promise of your word. Grace sufficient. Grace sufficient, grace for me, grace for all who will